26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 9:15 மணி வரையிலும் த்விதியை, அதற்கு பின்பு திருத்தியை. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 2:23 மணி வரையிலும் ரோகிணி, அதற்கு பின்பு மிருகசீரிஷம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 2:23 மணி வரையிலும் சுவாதி, அதற்கு பின்பு விஷாகம். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு வார துவக்கம் ரொம்பவுமே ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் உங்களுக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு, சந்திரன் புதனோட சேர்ந்திருக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு மகாலட்சுமி யோகத்தை இது கொடுக்கும். சில விஷயங்கள் நம்ம ஒரு அலுவலகத்தில் பேச தயங்கிட்டே இருப்போம். சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்களா, இல்லை இதை சொல்லலாமா, இது கரெக்டான டைமாக நம்ம பேசுகிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்கள் பாஸ்கிட்டெல்லாம் பேசணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஓப்பன் டாக் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இதை அடுத்தவங்க உங்களை தப்பாக எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன் இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தான் லேட் பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். ஸோ இது உங்கள் ப்ரமோஷன் விஷயத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், உங்கள் அப்ரைசலுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதனால் இன்றைக்கி மன தயக்கத்தை நீங்கள் நீக்கிட்டு வெளிப்படையாக பேசுங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் பேசும்பொழுது ஐயோ இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேனே, முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஏன் திருமண விஷயத்தை கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாம். ஒரு சில விஷயங்கள் இன்று பேசும்போது உங்களுக்கு சாதகமாக அது எல்லாமே மாறக்கூடும். கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைக்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு நல்ல முருகன் கோயிலுக்கு போங்க. நிறைய பிரார்த்தனைகள் முருகன்ட்ட இன்றைக்கி வைங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். ரிஷபராசினியர்களுக்கு இன்றைக்கி செலவு நிறையா இருக்கும். நமக்கு 2ல் சுக்கிரனும் குருவும் இருக்கார். பட் இந்த செலவு எல்லாமே பார்த்திங்கன்னா சுப செலவாக தான் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பார்க்க வரலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போகலாம், மற்றவங்களுக்கு நீங்கள் நிறைய வாங்கி தரலாம். ஸோ ஒரு விண்டோ ஷாப்பிங் போகலாம் லேடிஸ் எல்லாம். ஸோ இன்றைக்கி நமக்கு ராசியிலேயே சந்திரன், புதன், சூரியன் இவங்கெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம மற்றவங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று இருக்கும். இதில் நம்ம சந்தோஷமும் படுவோம். ஒரு கோயிலுக்கு போவோம், ஏதாவது ஒன்று கேட்பாங்க, நான் உங்கள்கிட்ட தாங்க கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு. ஸோ அந்த செலவுகளுமே நமக்கு ஒரு தர்ம காரியங்களுக்காக பண்ணுறோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நீங்கள் செலவு பண்ணும்போது நம்ம அதை ரொம்ப பெருசாக அதை சீரியஸாக எடுத்துக்கவும் மாட்டோம். அண்ட் ஒரு சில ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திருமணம் நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்லாயிரும். மிதுன ராசிக்காரர்கள் இவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு. ரொம்ப நாளாக நம்ம டென்ஷன்லேயே இருப்போம், ஐயோ இந்த லே ஆஃப்லாம் போடுறாங்கப்பா, நம்ம பேர் எங்கேயாவது வந்துருமோ அப்படின்னு. மிதுன ராசிக்காரர்கள் அதிலேருந்து தப்பிச்சிருவாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் அந்த பயம் இருக்கும் இல்லையா. உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் இப்போ கொடுக்குற கம்பெனிஸ்லாம் லே ஆஃப் லிஸ்ட்டில் நம்ம சொந்தங்கள் நமக்கு தெரிஞ்சவங்க பேர் இல்லை அப்படின்னாலே நமக்கு அது ஒரு ஹாப்பி மொமெண்ட்டு தான். ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அந்த மாதிரி சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி சில செலவுகள் எல்லாம் நீங்களும் செய்வீங்க. அது உங்கள் பிரார்த்தனைகளாக இருக்கும். ஐயோ கோயிலுக்கு நான் இதெல்லாம் நேர்ந்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேர்த்தி கடனோடு சேர்த்து இன்றைக்கி விநாயகருக்கும் போய் ஒரு 3 வெடலைக்காய் தேங்காய் உடைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஏற்கனவே பிரார்த்தனை வச்சுருந்தீங்கன்னா அது நிவர்த்திக்கும். இன்றைய நாளில் இதை பண்ணலாம். கடகராசிக்காரர்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறாங்க. கொஞ்சம் மனசில் நிறைய குழப்பம் இருக்கும். அது குறிப்பாக அந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப குழப்பம் இருக்கும். ஏன்னா புதன் கடகத்துக்கு பகை இல்லையா. ஸோ அவர் போய் நம்ம சந்திரனோடைய சூரியனோடைய சேர்ந்துருக்காரு அப்படிங்கும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு மனப்பதற்றம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஒன்றுமே இல்லை, போய் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணால் கூட நமக்கு ஐயோ இன்றைக்கி ரிசல்ட் எப்படி வருமோன்னு சாயந்தரம் வரைக்கும் அந்த பயத்துலேயே இருப்போம். சாயந்தரம் ரிப்போர்ட் நல்லா தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம பெருசாக அதை கண்டுக்க மாட்டோம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த ரிப்போர்ட்டை நினச்சி நமக்கு மைண்ட் ரொம்ப டல்லாகிடும். ஸோ இந்த மாதிரியான சம்பவம் இருந்தால் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த
பய உணர்வு உங்களை எதுவுமே செய்யாது. இன்னைக்கு ஒரு சில சேரிட்டி ஒர்க் பண்ணால் ஒரு மனசுக்குள்ள நிம்மதியாக இருக்கும். மாடுகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம், கோஷாலா போய் மாடுகளை பராமரிக்கலாம், நம்ம ஆலயங்களை எல்லாம் போய் எடுத்துக்கிட்டு சில கோயில்களை எல்லாம் நம்ம தத்தெடுத்துக்கலாம், அங்கே போய் நம்ம திருப்பணிகள் எல்லாம் செய்யலாம். இது எல்லாம் மனசுக்கு நிறைவாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள், நமக்கு ராசிநாதன் சூரியன் சந்திரனோட சேர்ந்திருக்கிறாரு. நல்ல ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு நாளாக இருந்தாலும் கூட சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வப்போது நமக்கு தொந்தரவுகளை கொடுக்கும். இன்றைக்கி குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த சிம்மராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு இந்த வெளியில் சாப்பிட்றதுனால ஒரு வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போகலாம், இல்லை அலர்ஜி சம்மந்தப்பட்டது நம்மளை சிலது பாதிக்கலாம். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சிம்மராசிக்காரர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசினியர்கள் இன்றைக்கி எதில் கவனமாக இருக்கணும்? உங்கள் பைசால கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நம்ம ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப குழந்த மாதிரி. அவங்க மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா தாங்க மாட்டாங்க. காசு கேட்டால் கொடுத்துருவீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டால் செஞ்சுருவீங்க. அதனால் உங்களை இன்றைக்கி உங்களுடைய இமோஷன்ஸை பயன்படுத்தி சில பேர் உங்களை ஏமாற்ற ரெடியாக இருப்பாங்க. ஏமாந்துடாதீங்க, கவனமாக இருங்க. அது பண விவகாரமாக இருக்கலாம், இல்லை பணத்தை தவிர மற்ற விவகாரங்களாக இருக்கலாம். இன்றைக்கி மற்றவர்கள் பேச்சில் நீங்கள் மயங்குவதோ அல்லது மற்றவர்கள் பேச்சில் ஏமாறுவதோ, இது ரெண்டத்துலேயும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் தான். அச்சோ, அப்போ நான் எப்படி இதுக்கு ஒரு பரிகாரம் இருந்தால் பண்ணலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு விநாயகர் கோயில் போங்க, இல்லை உங்களுக்கு மன தைரியம் வரணுன்னா சக்கரத்தாழ்வாரை போய் பிரதட்சணம் பண்ணுங்கள். ரெண்டுமே உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? நமக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வரலாம். ஒரு சிலருக்கெலாம் அப்பா வீட்டில் இருந்து வர வேண்டிய சொத்து இதெல்லாம் தரேன், நாளைக்கு தரேன், இன்றைக்கி தரேன் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. பல வருஷமாக இந்த மாதிரி இழுபறியில் இருக்கும்ல. இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு வரலாம். இந்த முடிவுகள் எல்லாம் பார்க்கும்போதுப்பா, எவ்வளோ வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம அதில் டயர்டாக கூட போயிருப்போம் வேண்டான்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி அதுக்கான முயற்சி, அந்த முயற்சிக்கு ஒரு பலன் கிடைக்கிது அப்படிங்கும்போது உண்மையிலேயே ஜாக்பாட் தான். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட இன்றைய நாள் ரொம்ப மனசிற்கு நிறைவாக இருக்கும். இன்றைக்கி ஆலய வழிபாடுகள், கோவில்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் தானம் பண்ணுறது கிரகதோஷங்களை விலக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் இன்று நிறைவேறும். இன்றைக்கி நமக்கு 7ஆம் இடத்துல சந்திரனும் புதனும் இருக்காங்களா, நம்ம ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார், அண்ட் 8ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில், கால சர்ப்பதோஷ அமைப்பில் தான் இருக்குது. திருமண தடை இன்னைக்கு கண்டிப்பாக விலகுது. ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வருது. 2வது திருமணத்திற்காக முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. உங்கள் பெற்றோர்கள் இன்னைக்கு உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவாங்க. பல நாளாக நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஐயோ இந்த வேலை முடியாமையே இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் ஒரு வீடு கட்டுறதுக்கான ஆவணங்கள், இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய லோனு, அந்த பேப்பர்ஸு, இதெல்லாம் ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்தது. இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக எல்லாம் முடியும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நினைக்காத, எதிர்பாராத ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது கிரகங்கள் இன்றைக்கி ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எடுத்த காரியத்தில் கொஞ்சம் தாமசம் ஏற்படலாம். இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் நினச்சது நடந்தாலும் கூட நம்ம காலையிலேயே இன்றைக்கி முடிஞ்சிடும், அந்த வேலை முடிஞ்சிடும், அடுத்தது நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ காலையில் ஒரு வேலை தாமசமாகும்போது எல்லா வேலைகளும் நமக்கு தாமசமாகும். இன்றைய நாள் காலை வேலை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். 6ஆம் இடத்துல சந்திரனும் புதனும் இருக்காங்க. ஸோ பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்துக்காக முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி போய் கடன் வாங்குறதோ, இல்லை நீங்கள் கடனுக்காக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கறதோ, இது எல்லாத்தையும் இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கார். திருமண வாழ்க்கை, திருமணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருப்பது நமக்கு தோஷம்தான். அதனால் இன்றைய நாளில் கொஞ்சம் இது எல்லாத்தையுமே ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம், இல்லை இது எல்லாத்தையுமே தவிர்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. ஒரு ஸ்போர்ட்ஸில் உங்கள் பசங்க பெரிய ட்ராஃபி எடுத்திருக்கலாம், இல்லை செலக்ட் ஆகிருக்கலாம், உங்கள் பசங்க நல்ல மார்க் எடுத்திருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பாராத யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரும்பொழுது பிள்ளைகளை நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை
மகர ராசி நேயர்களுக்கு உண்டு. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, ஒரு பொது பணியில் நம்மளை போய் ஈடுபடுத்திக்கிறது, ஒரு கோவில் விஷயமோ இல்லை உங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காமன் விஷயமோ, இதுக்காக நம்ம போய் நம்மளை பிரயத்தனப்பட்டோம் அப்படின்னா மகர ராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் டூப்பர் டே அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பல நாளாக நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசைகள் வந்து நிறைவேறும். ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்களும் உண்டு. அது உங்கள் ஆஃபீஸ் விஷயமாக இருக்கலாம். நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட இன்றைய சூழ்நிலையில் நம்ம திடீர்னு பிரயாணிக்கக்கூடியதாக இருக்கும். இது அதிகமாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ஒரு சில விஷயங்களில் இன்றைக்கி நமக்கு வந்து கொஞ்சம் எதிர்பார்க்குற விஷயங்களில் தாமதமாகலாம், இல்லை நடக்காமல் போகலாம். ஸோ பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவர்கள் கடன் கேட்டாலும் கொடுக்க வேண்டாம். வியாபாரத்துலேயும் இன்றைக்கி எந்த இதுவும் பெரிதளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி குடும்ப சூழ்நிலைகள்லையும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும். அதனால் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நிதானமும் பொறுமையும் ரொம்ப தேவை. மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வெற்றி செய்திகள் காத்திருக்கு. உங்கள் அலுவலகம் மற்றும் குடும்பத்தில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாகவே நிறைவேறும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய 1-2 விஷயங்கள்லேயும் நீங்கள் கவனமான முடிவுகளை எடுக்க வேண்டும். உங்கள் உடன் பிறந்தோர்களிடத்தில் இன்று வாக்குவாதங்கள் வைக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.